சென்னையில் நீரிழிவு நோய் தொடர்பான ஆய்வில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் நீரிழிவு நோயை உண்டாக்கக்கூடிய ஆபத்தான காரணிகளை முன்கூட்டியே கண்டறிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமாம். இதற்காக சென்னை நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளை தலைவர் மருத்துவர் வி மோகன் மற்றும் எம்பெட் யூஆர் நிறுவனர் ராஜேஷ் சுப்பிரமணியம் ஆகியோர் இடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் இந்த எம்பெட் யூஆர் கம்பெனியும் சேர்ந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நீரிழிவு நோய் ஆராய்ச்சிக்கு எப்படி கொண்டு வர முடியும், எப்படி இப்போ நாங்கள் சும்மா சுகரு கொலஸ்ட்ராலு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு சுகர் அதிகமாக இருந்தால் கிட்னி டேமேஜ் வரும், இல்லைனா கண் அஃபெக்ட் ஆகும், அதேமாரி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். இதெல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கும் மேலே என்ன புதுசாக கண்டுபிடிக்க முடியும் ஆராய்ச்சியில், ஸோ தட் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன், வந்த பிறகு நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னும் எப்படி உபயோகிக்கப்படும். அப்புறம் மூணாவது காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறது, இந்த சிக்கல்கள் கண், கால், இருதயம், சிறுநீரகம் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்ய முடியுன்றதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிம்பிள் இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்துட்டுருக்கு. சும்மா சிம்பிளாக கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அது தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சிஜிஎம் வேறு ஒன்றுக்குமே யூஸ் பண்ணல. அது பலதுக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை நம்ம எடுத்துருக்குறோம்.